தஞ்சாவூர் செங்கிப்பட்டி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை இன்று பகல் 11 மணி முதல் 3 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்னேற்பாடு பணிகளை தாவேக நிர்வாகிகள் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இதனிடையே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ளார். அதன்படி QR குடியேட்டின் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்ட நபர்களை தவிர பிறருக்கு அனுமதி கிடையாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்ப்பிணிகள், சிறார்கள், மாணாக்கர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்வதை அறவே தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் எந்தவித ட்ரோன்களுக்கும் அனுமதி இல்லை எனவும் பங்கேற்பாளர்களுக்கான குடிநீர், மருத்துவ வசதி, நிழல் தரும் மேற்கூரை உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒவ்வொரு கட்டத்திலும் 80% பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு நிதி எனும் தலைப்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வரும் முதியோர், கைம்பெண்கள், திருநங்கையர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கும் சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெறும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரை மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றிற்கு 8,000 ரூபாய் வீதம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர், நீலகிரியை சேர்ந்த 14,870 தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு கிலோவிற்கு 2 ரூபாய் ஆதார விலை என 8,53,00,000 ரூபாய்க்கான நிதி வழங்கப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். தொகுதி பங்கீடு சுமூகமாக செல்வதாகவும் அதிமுக, பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் குறித்து கலந்து பேசினோம். இனி தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றும் கலந்து ஆலோசித்தோம். சார், கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் புதிய கட்சிகள் ஏதாவது அதிமுக கூட்டணியில வர இருக்கிறதா? சில கட்சிகள் பேசிட்டு இருக்கிறோம், வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிதாக ஒருவர் கட்சி தொடங்கி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அதிமுக இருந்தவர் சசிகலா அவர்கள். அவர்களோட கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதா? அதெல்லாம் அதை பேசவில்லை. சசிகலா அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. சசிகலா அவர்களுடைய அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. அது எங்கிட்ட கேட்க வேண்டியது சார். ஒரு கட்சி ஒரு கட்சி நான் தான் அதை பத்தி பேசலின்னு அடுத்த கேள்வி கேளுங்க. அதை பத்தி பேசல, விட்டுருங்க. அதோட அதாவது அதுல காது மூக்கு வச்சு ஏதாவது இருக்குன்னு பாக்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம் சார். அதுக்கு முந்திட்டு தான் பாரத பிரதமர் அங்க வந்தாரு, புரியுதுங்களா? பிரதமருடைய கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, உடனே நான் வந்துட்டேன். மற்றவரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூட்டம் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தான் நடந்தது. அதுக்கு அடுத்த மதுரையிலிருந்து வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்தேன், காலையில் இங்கே புறப்பட்டு வந்தேன். இதுல ஒன்றும் இது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூகத்தா மிகச் சிறப்பா எழுச்சிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி. தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகுதான் தொகுதி தேர்தல் தேதி அறிவிக்கல.
எங்கள் கூட்டணி சுமூகமாக இருக்குது, எதை பற்றி கவலைப்படல. திமுக கூட்டணி குழப்பம் இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுக இருக்குமா இல்லையா காங்கிரஸ் என்ற பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தியை வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்க ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். நன்றி.